ஆமா இந்த தடவை ஒட்டப்பாரில் நல்ல விளைச்சல். சரக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மாதிரி சரக்குறா இந்தாங்கய்யா. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி மூட்டையை போட்டு அனுப்பிச்சு விட்டுரு. யோ வண்டி நிப்பாட்டியா? என்னையா யாரையுமே காணா, குதிரை மட்டும் நிக்குது. யோ என்னன்னு போய் பாரியா? சரி சார். சார் பூரா கஞ்சா முட்டை சார். என்ன சுந்தர் இவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்கீங்க? இப்படிப்பட்ட பகல நம்பிய சரக்கு அனுப்புறதே. பட்ட பகல்ல தண்ணியை போட்டு படுத்து கிடந்திருக்காங்க. 8 மூட்டை சரக்கு. ஏதோ நம்மாளு கண்ட போய் சரியா போச்சு. இதே வேற ஆபீசர் பிடிச்சிருந்தா என்ன இருக்கு தெரியுமில? ஒட்டு மொத்தமா எல்லாரும் உள்ள வேண்டியதான். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார், தெரியாம நடந்துருச்சு. இனிமே தப்பு நடக்காம பாத்துக்கிறோம். என் பொழப்பிலே மண்ணலி போட பாக்குறீங்களாடா? ஐயா 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 விட்டுருங்க ஐயா. ஐயா உங்களை நம்பி சரக்கு அனுப்பிச்சா பட்ட பகல குடிஸ்டாடா படுத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு கொளுத்து போச்சு. இதனால கண்டவங்க கிட்ட நான் கைய கட்டி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. வேலை நேரத்துல குடிப்பியா? என்னது விட்டுறவா? சரக்கு அனாதையா போட்டுவிட்டு போலீஸ்காரன் வர வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டீங்க? கையில பிடிச்சிட்டு குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு குடிக்கிறதா? இவங்களை இப்படியே விட்டா நமக்கே உழ வச்சுருவானுங்கடா. நாளைக்கு இருந்து எந்த சிரிக்கமான வேலைக்கு வரக்கூடாது. கணக்கா முடிச்சு விளையாடுடா. என்னங்கடா விடிய காலையிலேயே வந்திருக்கிறீங்க? அவங்களுக்காக ராத்திரி பகலா தூங்காம வேலை பார்த்தோம்னே. எங்களையே வெளியே போக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கண்ணே. ஏதோ தெரியாம பண்ணிவிட்டோம்னே. அதுக்கு ஆளாளுக்கு கையை உங்குறாங்க. முத்தரசன் அப்பயே சொன்னார், நாங்க தான் கேட்கல. அதானே இப்படி கேவலப்பட்டு வந்து நிக்கிறோம். நம்ம கிட்ட சரக்கு எடுக்க ஆள் ரெடியா இருக்காங்க. நீங்க ஏன் இன்னொருத்தண்ட கையை கட்டி வேலை பார்க்கணும்? அங்க செய்யற வேலையை இங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இப்படி நடந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட போய் நின்றுப்போன்னு நினைச்சிருக்கீங்களா? அவங்களே கூப்பிட்டா கூட நாங்க போக மாட்டோம்ண்ணே. விடுண்ணே, நாங்கெல்லாம் இருக்கோம், பாத்துக்குவோம். மக வீட்டுக்கா போயிட்டு வர? இங்க இருந்தா வாரேன். எவன்டா அது? எந்த சிரிக்குமா வேண்டா? உண்டை வெடிக்க ரெண்டகம் பண்றீங்களா?
எவன்னு சொல்லல மாவனை இங்க இருந்து ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டீங்க. என்னடா குறை வச்ச உங்களுக்கு? சம்பளம் கணக்கு பார்த்தா கொடுக்குறோம். நல்லது கெட்டதுன்னு 50,000 60,000 அள்ளி கொடுத்தனடா. மாசத்துல ஒரு நாள் கடை வந்து சாப்பிடுறீங்கல்ல, இதெல்லாம் எதுக்காக பண்றோம்? எங்களுக்கு விசுவாசமா இருப்பீங்கன்னுதான். ஐயா இப்ப எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? ஏய், தெரிஞ்சவங்க தானே எடுத்துருக்க முடியும். உங்களுக்கு தெரியாம எப்பறம் சரக்கெல்லாம் மலையை விட்டு கீழே இறங்கி போச்சு? ஐயா பௌர்ணமிட்டு ராத்திரி கடா வெட்டலங்கய்யா. எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டங்கய்யா. எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா. உங்களை நம்பித்தாயே நாங்கெல்லாம் இருக்கோம். எப்பா, எனக்கு என்னமோ இவங்க செஞ்சிருப்பாங்கன்னு தோணல. வேற எவனோ திட்டம் போட்டு செஞ்சிருக்கேன். சொல்லுங்க பாய். அப்பா இருக்காரா சுந்தரே? இருக்காரு. கொடுங்க. பாய் சொல்லு பாய். அப்ப இத்தனை வருஷமா சரக்கை உங்ககிட்ட மட்டும்தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்ப அதே சரக்கை என் போட்டிக்காரனுக்கு விலை பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து உங்ககிட்ட சரக்கு எடுக்கவா இல்ல நான் மேகமலை பாட்டிட்ட போயிடவா? பாய், யார்கிட்ட பேசுறோன்னு தெரியுமில்ல. சரக்கு போயிருச்சுன்னா விட்டுருவோண்ணா. சரக்கு உங்க கைக்கு தான் வரும். அதுக்கு யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். செஞ்சது வேற யாரும் இல்ல, உங்க கூட இருந்தானே முத்தரசன், அவன் தம்பி ரவிதான். என்ன சத்தம்? எங்க சரக்கை கழிக்கிறியா? இப்ப யாரு கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? மெதுவா பேசிடி. எங்களுக்கு என்ன தெரியும்? திடீர்னு வந்திருக்காங்க. வந்தவங்கள போகவா சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் கொடுமா. எடுத்துக்கங்கண்ணே. சின்ன பிள்ளையில பார்த்துருப்பீங்க. இப்ப காலேஜ் முடிக்க போகுது. நம்ம உள்ள வசந்தி எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். அவ்வளோ அம்சம். கொண்டாமா கொண்டா. உள்ளப்பா. அவங்கெல்லாம் வந்து பொண்ணு கேட்டுக்கு இருக்காங்க. இங்க பாரு, சகட்டு மாணிக்கு சொத்து, நல்ல குடும்பம், சட்டு முட்டுன்னு பேசி முடிப்பான். சொல்லு பத்மா, எதுக்கு வர சொன்ன? இல்லண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வசந்தி 2 நாளா காலேஜுக்கு வரவே இல்லை. ஏன், என்னாச்சு? உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னா. தனியா பேச என்ன இருக்கு? ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பார்க்க சொல்லு. இல்லண்ணே, அவ முன்ன மாதிரியெல்லாம் இப்ப இல்ல. யாரு கூடயும் சரியா பேசுறது இல்ல. அவ உங்களை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. ஒரு தடவை நேர்ல வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்.